சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனின் வீட்டை தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது நமக்கு தெரியும். இந்நிலையில் அவர்கள் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் பல்வேறு வடிவங்களிலும் தொடர்ந்து வருகிறது. நேற்றைக்கு முன்தினம் அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயம், மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடம் என்று பல்வேறு இடங்களிலும் அவர்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். இந்நிலையில் தற்போது சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், தற்போதைய களச்சூழல் என்ன? திலகவதி, சென்னை மாநகராட்சியில் திருவிக நகர் மற்றும் ராயபுரம் மண்டலத்தில் பணி செய்த தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் குமரகுருபன் வீட்டு முன்பாக கீழ்ப்பாக்கம் கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த இரண்டு மண்டலத்திலும் மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியார் மையம் விடக்கூடிய நடவடிக்கையை முற்றிலுமாக கைவிட வேண்டும், அதே போன்று பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். மாநகராட்சியின் இந்த இரண்டு மண்டலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்த தங்களை பணி நிரந்தரம் செய்யாமல் தனியார் மையம் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையில் தங்கள் இணைக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி திட்டமிடுகிறது. இதை முற்றிலுமாக கைவிட வேண்டும். தங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தொடர்ச்சியாக பல கட்டங்களாக பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் மாநகராட்சி ஆணையாளர் வீடை முற்றுகையிடுவதற்காக வந்திருந்தார்கள். இதில் பல்வேறு, அதாவது ஒரு காலையிலிருந்து ஒரு 3 குழுக்களாக அவர்கள் பிரிந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்கூட்டியே காவல்துறையினர் இந்த பகுதியில் கூடுதலான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். முற்றுகையிட்டு முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் எடுத்து வராங்க. ராஜ்குமார், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் குறித்து பேச வேண்டுமேயானால் நம்ம கடந்த முறை அவர்கள் ரிப்பன் மாளிகை முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தது. இப்போ கடந்த ஒரு சில நாட்களாக மெரினாவில் ஆகட்டும், அண்ணா அறிவாலயம் முன்பாக சாலையின் இருமருங்கிலும் அமர்ந்து கொண்டு அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்த வண்ணமே தான் இருக்கிறது. தற்போது வரை அரசு தரப்பிலிருந்து யாரிடம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்களா? அவர்களிடம் பேச முற்பட்டு இருக்கிறார்களா? அது குறித்த விவரம் என்ன? ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கட்டங்களாக தூய்மை பணியாளர்கள் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணி நிரந்தரம், அதே போன்று தனியார் மய நடவடிக்கை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். மாநகராட்சி அதிகாரிகள் பொறுத்தவரை ஏற்கனவே இந்த 2 மண்டலங்களிலும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு அங்கு தூய்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையை மேற்கொண்டு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். எனவே கொள்கை ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவு என்ற ஒரு தகவல் மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது குறித்த தற்போதைய தகவல் எதுவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து இல்லை. எனவே உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.